Micromax வந்து iOne அப்படின்ற ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதான் இந்த ஸ்மார்ட் போன். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5000 சில்லறைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 5000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து இந்த போனோட ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்க்க போறோம். இந்த போனை நம்ம ரிவ்யூ பண்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து லோ பட்ஜெட், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால தான் பண்றோம். சோ இப்போ இந்த போன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் போன் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்க எல்லாத்துக்குமே ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி யாராவது மைக்ரோமேக்ஸ் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்களா? அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன மாடல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் மைக்ரோமேக்ஸ் மொபைல் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. #i1 மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின் பக்கத்துல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்பயும் போல இது எல்லாத்தையுமே டீடைலா வீடியோ உள்ளர சொல்றேன். இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோன்னே ஒரு கவருக்குள்ள இந்த மைக்ரோமேக்ஸ் i1 கொடுத்திருக்காங்க. இதான் இந்த ஸ்மார்ட் போன். ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்றது தெரியல. இத பத்தி டீடைலா அடுத்து பார்க்கலாம். இதுக்கு அடியில பார்த்தோம்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. இந்த போனுக்கான ஒரு ஸ்கிரீன் கார்டு கொடுத்திருக்காங்க. சோ தனியா அலைஞ்சு வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸ்கிரீன் கார்டு பாக்ஸ்க்குள்ளவே வருது. இதுக்கு அடியில பார்த்தோம்னா பேட்டரி தனியா கொடுத்திருக்காங்க. சோ பொதுவா இப்ப வர்ற எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே பார்த்தோம் அப்படின்னா இன்பில்டா தான் பேட்டரி வரும். இவங்க தனியா கொடுத்திருக்காங்க. இது ஒரு 2200 mAh பேட்டரி அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. சோ இத பத்தி டீடைலா அடுத்து பேசலாம். சோ இந்த பேட்டரியை இந்த ஸ்மார்ட் போனுக்குள்ள இப்ப போட்டுறலாம். சோ போடுறப்ப பார்த்தோம் அப்படின்னா உள்ள திறந்தோன 2 சிம் கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மெமரி கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இந்த மெமரி கார்டு பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டடா உங்களால 256 GB வரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா. தென் இதுக்கு அடுத்து பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அந்த சார்ஜருக்கான அந்த வால் அடாப்டர், அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இல்ல. இப்போ இந்த மைக்ரோமேக்ஸோட i1 ஸ்மார்ட் போன் பத்தி டீடைலா பார்க்கலாம். முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 5.5 இன்ச்ல HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ஒரு IPS LCD டிஸ்ப்ளே அப்படின்றாங்க. இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு ஓரளவு ஸ்மூத்தா இருக்கு, ஓரளவு நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்டோர் அவுட்டோர் ரெண்டு இடங்கள்லயும் இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றப்ப நல்ல பிரைட்டா இருக்கு. ஆனா அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப மட்டும் ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சா மட்டும் தான் ஓரளவு நல்ல விசிபிள் கிடைக்குது. இல்ல அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கு. அதனால அவுட்டோர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சா மட்டும் தான் ஓரளவு நல்ல விசிபிள் கிடைக்குது. சோ ஓவராலா டிஸ்ப்ளே குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ட்ரெண்ட், அதாவது நாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய நாட்ச் இருக்கு. கிட்டத்தட்ட ஐபோன்ல இருக்க நாட்ச் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ நாட்ச் டிசைன் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. தென் இந்த நாட்ச்ல பார்த்தோம்னா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இயர் பீசஸ் இருக்கு, சென்சார்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி செல்ஃபிஸ் எடுத்தோம் அப்படின்னா ஓரளவு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. 5000 ரூபாய்க்கு பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. சோ ஒரு 5000 ரூபாய்க்கு ஓரளவு ஓகே அப்படின்ற லெவலுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரால போர்ட்ரேட், நார்மல் மோடு, வீடியோ எல்லாமே வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் பேக் சைடுல பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்திருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பாடிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ரியர் கேமரா கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா தான். ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே கேமரா தான். சோ இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கு. சோ அவுட்டோர்ல ஓரளவு நல்ல லைட்டிங்ல எடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப லோ லைட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு. சோ இந்த 5000 ரூபாய்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா மிச்ச கம்பெனி இன்னொரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா இதை விட பெட்டரா இருக்கு. இந்த 5000 ரூபாய் ரேஞ்சில் இந்த அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் போன்ல. சோ இதோட பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கறப்ப ஓரளவு நார்மலா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதுல கொடுத்திருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொடுத்திருக்கோம் அப்படின்றது தான் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆன்லைன்ல சர்ச் பண்றப்ப UniSoc SC9863 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராசஸர் நான் கேள்விப்பட்டதில்ல. அதுக்குன்னு கேள்விப்படல இந்த ப்ராசஸர்லாம் மொக்கையா இருக்கும் அப்படினா எதிர்பார்க்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தா இருந்துச்சு. எந்த இடத்துலயும் லாக் இல்ல. அது நார்மல் யூசேஜ் பண்றப்ப. சோ இது ஒரு பேசிக் லெவல் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால நார்மல் யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். சோ ஒரு கால் பேசுறது, இன்டர்நெட் யூஸ் பண்றது, வாட்ஸ்அப் யூஸ் பண்றது, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. ஓரளவு ஃபாஸ்டாவே இருக்கு. எந்த இடத்துலயும் பெருசா லாக் இல்ல. சில இடங்கள்ல நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றப்ப மட்டும் சில இடங்கள்ல மட்டும் லாக் இருந்துச்சு. தென் இதுல கொடுத்திருக்க OS அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு 9.0 பை கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால நம்மளுக்கு உடனே அப்டேட்டும் வரும். சோ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கு. சோ யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கு இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே. சோ அதனால ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல யூஸ் பண்ணிருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 2 GB
RAM 16 GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. இந்த 16 GB இன்டர்னல்ல பார்த்தோம்னா ஒரு 10 GB நமக்கு ஃப்ரீயாவே இருக்கு. இல்ல மெமரி இன்கிரீஸ் பண்ணோம் அப்படினா டெடிகேட்டடா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. நம்ம டெடிகேட்டடா மெமரி கார்டு வந்து போட்டுக்கிற முடியும். அப் டு 256 GB வரை நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த போனோட கால் குவாலிட்டி அப்படினு பார்த்தோம்னா கால் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க பேசுறது நமக்கு நல்லா கேக்குது. நம்ம பேசுறது அவங்களுக்கு நல்லாவே கேக்குது. கால் குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படினு பார்த்தோம்னா பின் பக்கத்துல ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஓரளவு லவுடாவே இருக்கு. தென் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த போன்ல கொடுத்திருக்க பேட்டரி அப்படினு பார்த்தோம்னா 2200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. கேக்குறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இல்ல. ஏனா எல்லாரும் மினிமம் 3000 அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. 4000 4500 5000 கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ உங்க 2200 கேக்குறப்ப நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா இங்க நடந்தது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன். பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் தான் இந்த போன்ல பண்ண முடியும் அப்படின்றப்ப பேட்டரி கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ நேத்து காலையில ஒரு 10 மணில இருந்து ஒரு 11 மணிக்கு சார்ஜ் போட்டுருப்பேன். இன்னைக்கு ரெண்டாவது நாள் ஆச்சு. இன்னைக்கு டைமிங் பாத்தீங்க அப்படினா 1:30. இந்த 1:30க்கு சார்ஜ் பார்த்தோம் அப்படினா 23% இருக்கு. சோ அந்த அளவுக்கு பேட்டரி கன்சப்ஷன் நார்மல் யூஸ் ஒரு பேசிக் யூசேஜ்ல ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. மேக்ஸிமம் ஒரு நாள் நல்லாவே தாங்குது. சோ பேட்டரி லைஃப் ஓரளவு நல்லா இருக்கு. அண்ட் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிமூவபிள் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் நம்மளோட போன் வந்து ஹேங் ஆகுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படினா டக்குனு போன் தண்ணியில விழுந்துருச்சு அப்படினா கூட பேட்டரி தனியா அதை தனியா இதை தனியா வந்து கழட்டி வச்சுக்கிற முடியும். அந்த மாதிரி அட்வான்டேஜ் இந்த போன்ல இருக்கு. ஆனா இப்போ வர ஸ்மார்ட் போன் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படினா இன்பில்ட் பேட்டரி தான் கொடுத்திருப்பாங்க. சோ எல்லாத்தையும் தனியா கழட்ட முடியாது. சோ எல்லாத்துலயுமே ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இப்போ வர மாடல் மாதிரி கிடையாது. இப்போ இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். 5000 சில்ற. இதோட கரெக்டான பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5250 ரூபாய். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த 5250 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை ப்ரோ இதை விட பெட்டரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு எது தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த ஸ்மார்ட் போன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் கீபேட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ஓரளவு சூட் ஆகும். ட்ரை பண்றது அப்படின்னா இப்போ என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே சொன்னேன். அதை பேஸ் பண்ணி அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் போனை நான் ஆஃப்லைன்ல வாங்கினேன். ஸோ ஆன்லைன்ல அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வாங்கினது எங்களோட வீட்டுக்காக வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஆஃப்லைன்ல மொபைல் வாங்கி ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க. நல்ல சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல இருக்க பெஸ்ட்டான மொபைல் எல்லாத்தையுமே வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதை நீங்க சப்போர்ட் பண்ணணும். சோ இதே மாதிரி ஒரு நல்ல போன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.